இந்த என்டிஏ அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கல், அடுத்தடுத்துல பிரச்சனை வரும்ன்ட்டு இந்த என்டிஏ கூட்டணியை உடைக்கிறாங்க. அதற்கு ஒரு கருவியாக அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலை வச்சு உடைக்கிறாங்க. அதன் போது 2024 தேர்தலில் தனித்தனியாக நிற்கிறாங்க. தாவேக தயவுனா துணை முதல்வராகவே ஆகலாம், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக ஆகலாம். ஆனால் அங்கேருந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் உடனே ஒத்துக்காதீங்க, டிசம்பர் வரைக்கும் இழுங்க அப்படின்னாங்க. இங்கே அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பார்ட்னர் இல்லைன்னா 26 ஜெயிக்க முடியாது. இது வெற்றி தோல்வியை பாதிச்சது. இதில் மக்கள் நீதி மையம் முற்றிலும் கரைந்து போய் இன்றைக்கி அவர் அறிவாலய வாசலில் நிற்கிறார். அப்போ மக்கள் நீதி மையத்துக்கான வாக்குகள்ன்றது இப்போ இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. பவர்ஃபுல்லு 234 தொகுதியிலும் அவங்களுக்கு பக்காவாக இருக்குது. ஊர்தோறும் தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துட்ருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின், ஒன்றிணைவம்பா, ஓரணியில் தமிழான்னு ஏதோ ஒன்று ஊட்டிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வேலை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறாரா இல்லையா? நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும்? சினிமா ரிலீஸ் மாதிரி கடைசியாக அந்த இதுக்கு வந்தாரா, ஆர்ப்பாட்டத்துக்கு? இதோட ஆகஸ்ட் 25க்கு வருவார். அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, நான் தான் முதல்வர். அண்ணாமலை ஆர்மி எல்லாம் என்ன சொன்னாங்க? அண்ணாமலை தான் முதல்வர், பாஜக தனித்து நின்றுங்கன்னா ஆச்சு. அவர்களுக்கு தெரியும், தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துருந்தா பாஜக முடிஞ்சது கதைன்னு. 4% வாங்குவாங்க, ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்கன்னு தெரியும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் ஒரு பிரம்மாண்டமான கட்சி இணைய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம், இதன் அடிப்படையில தான் ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் உடைய வியூகங்கள் வகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 19 இப்போ ஸ்டாலின் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு, அவர் தலைமை ஏற்ற பிறகு இந்த மக்கள் நல கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு சமூக நீதி கூட்டணின்னு 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறாங்க. அப்போ பெருசாக சமூக நீதி கூட்டணின்னு இங்கே ஒரு வலுவான கூட்டணி. இந்த சைடு அதே என்டிஏ, பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே, பாஜக அப்படின்னு. இதில் அந்த தேர்தலில் படுதோல்வி. ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறாங்க, இவங்க 38 தொகுதி ஜெயிக்கிறாங்க, எம்பி சீட்டு. அதற்கு பிறகு இதோடு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா 10 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்கி வருது அதிமுக ஆட்சி, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துலாம் உருவாச்சு. ஆனால் இங்கே இந்த சைடு பார்த்தா ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு பெரிய தலைவராக வர்றாரு, பெரிய அளவில் விடியல் தருவார், அவர் ஆட்சிக்கு வந்தால் வேறு லெவலில் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பெரிய கருத்து. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அப்படி தான் பண்ணாங்க. திடீர்னு போவாங்க மருத்துவர்கள்ட்ட போயிட்டு, உங்களுக்கு மருத்துவம் என்ன பிரச்சனை சொல்லுங்கள், அதை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் போட்டுக்கிறோம். மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளிகள், இந்த மாதிரி எல்லா தரப்புக்கும் ஒரு இதை கேட்டு என்ன பண்ணால் எல்லாருக்குமே சந்தோஷம். இந்த அளவு கேட்குறாங்க, நம்மளுடைய ஆட்சி இது, நம்ம எல்லோரும் பங்கேற்கிற ஆட்சியாக இருக்கும் போல் அப்படின்னு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்தது. இந்த சைடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சிஏஏ, 3 வேளாண் சட்டங்கள்னு அடிமை ஆட்சி, தவழ்ந்த ஆட்சி, அதுன்னு பேசி ரொம்ப டிஃபேம் பண்ணி எல்லாருக்குமே இந்த ஆட்சி ஒழியணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் பார்த்தா அந்த தேர்தலில் பெரிய அளவில் 96 ஒரு டிஎம்கே ஸ்வீப் அடித்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வீப்லாம் வரல. அவர்கள் 75 சீட்டு வந்துட்டாங்க, மீதி இவர்கள் வந்தாங்க. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டி டிஎம்கே கிடைச்சதை தவிர பெருசாக கிடைக்கல. அப்போது இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் திமுக கொஞ்சம் உஷாராகுது. இந்த என்டிஏ அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கல், அடுத்தடுத்துல பிரச்சனை வரும்ன்ட்டு இந்த என்டிஏ கூட்டணியை உடைக்கிறாங்க. அதற்கு ஒரு கருவியாக அண்ணாமலை இருக்கார். அண்ணாமலை வச்சு உடைக்கிறாங்க. அதன் போது 2024 தேர்தலில் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. அதிமுக ஒன்றும் இல்லை, பிஜேபி தான் பெரிய கட்சின்னு இமேஜெல்லாம் உருவாக்குறாங்க. அதற்கேற்ற பலனும் கிடைக்குது. இவர்கள் சென்டம் அடிக்கிறாங்க. இங்கே படுதோல்வி. ஆனால் 2 கட்சியுடைய வாக்கு எண்ணிக்கையை கூட்டி பார்த்தா 13 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கும் தேர்தல் ஆணையத்தில் போய் எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு 2 நாள் முன்னாடி கூட இந்துவில் வந்துச்சு, ஆங்கில இந்துவில் கட்டுரையாக வந்தது. அதாவது 84 சட்டமன்ற தொகுதியிலே இவங்க ஜெயிச்சிருக்காங்க, படுதோல்விலாம் கிடையாது அப்படின்னு.
அப்போ இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் திமுகவுக்கு சிக்கல் அப்படின்ற நேரத்தில் தான் ஏடிஎம்கே வந்து ஏதாவது பண்ணணும், பாஜக கூட இல்லாததுனால ஒரு பார்ட்னரை தேடணுன்ற நினைக்கிற நேரத்தில் தான் தாவேகா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு தாவேகா கூட சேரலான்னு ஒரு முடிவோட அவங்கள அதிகமாக விமர்சிக்காதீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேகாக்கு என்ன நினைப்பேன்னா, அவன் வரும்போதே நம்ம தான் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார்னு. கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி இல்லைன்னு. ஆனாலும் அந்த ஒரு விஜய் முதல்வர் ஆகிடுவார் 20% 30%, இவர்கள் மூலியமாகவே சில பத்திரிகைகள் சர்வே கிருவன் போட்டு ஏற்றி விடுறாங்க. ஏன்னா இவர்கள் இந்த நம்பிக்கையில் இருந்தால் தான் ஏடிஎம் கூட போக மாட்டாங்கன்னு. நான் பொதுவாக நாங்களாம் ஆரம்பத்தில் எங்களை போன்றவர்களாம் என்ன சொன்னோம்னா, இவர்கள் பயிற்சியே இல்லாமல் இருக்காங்க, உட்கட்டமைப்பு இல்லை, எதுவுமே இன்னும் ஃபார்ம் ஆகலை. அப்போ இவர்கள் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு 60-70 சீட்டு வாங்கிட்டுன்னா ஒரு 50 சீட் 40 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஆட்சியை பிடிக்கும். சொல்ல முடியாது, ஆட்சியை பிடிக்க பெரும்பான்மை கிடைக்கலன்னா தாவேகா தயவுனா துணை முதல்வராகவே ஆகலாம், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவரோட ஆகலாம். ஆனால் அங்கேருந்து பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தாங்க, அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் உடனே ஒத்துக்காதீங்க, டிசம்பர் வரைக்கும் இழுங்க அப்படின்னாங்க. இங்கே அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பார்ட்னர் இல்லைன்னா 26 ஜெயிக்க முடியாதுன்னு. பிஜேபி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசளவில் வரும்னு பார்த்தா 240 தொகுதி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு நம்பி ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை. அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் ஒரு 15 எம்பி சீட்டை இழந்துட்டோம். அது அண்ணாமலை இதில் டிஎம்கேல விளையாடி இருக்குன்னு நல்லா தெரியுது. அப்போ சரி, நம்ம பழைய பார்ட்னரை எப்படியாவது சேர்த்துக்கணும், அப்போ தான் 2029 ஓரளவு கிடைக்கும் அப்படின்னு. இந்த தேவை அவர்களுக்கு. 26 சிஎம் ஆகணுன்ற தேவை இவருக்கு. இதில் இவர்கள் பார்த்தா இவங்க சின்ன பசங்க மாதிரி வரவே மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. பேச்சுவார்த்தை கூட யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியல. இப்போவும் பாருங்கள், அந்த கட்சிக்கு யார் இருக்கா, யார் பேசுகிறா, எதுவுமே இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு பாஜகவோட கூட்டணின்னு இவங்க எல்லாம் பேசணுன்னா ஒத்துக்கிட்டு கூட்டணி சேர்றாங்க. என்டிஏ மறுபடியும் ஃபார்ம் ஆகிடுது. இது மிகப்பெரிய அதிர்ச்சி இவருக்கு, டிஎம்கேக்கு. அதனால சரி, பாமகவை வெளியே இழுத்துட்டா என்டிஏ வீக் ஆகும்ட்டு இழுக்கிறாங்க. அதில் பிரச்சனையாகி இப்போ அந்த கட்சி துண்டா நிற்கிது. எப்படி அன்புமணி ராமதாஸ் மறுபடியும் என்டிஏக்கு போயிடுவார், கட்சியாக அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ இதில் இன்னொரு இன்னும் கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தாவேகா வரணும். தாவேகாக்கு இந்த கேப் இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்களுக்கு கல யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம 234 தொகுதியும் தனியாக நிற்பதற்கான தயார் நம்மள்கிட்ட இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை, நம்ம நினைச்சபடி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஆனால் சும்மா உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கும் இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி அமைஞ்சது அவர்களுக்கு வருத்தம், மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருடைய அரசியல் அறிவு முதிர்ச்சின்னா பாஜக ஏடிஎம்குள்ளே சண்டை வந்துடும், அதில் ஏடிஎம்கே வெளியே வந்தால் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாஜக ஏடிஎம்கே ஜெல்லாவில் ஒட்டலை, சண்டை வரும், பிரியும், இது எல்லாமே திமுக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு பண்ணுற நரேட்டிவ்னு அவர்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே 2 தேவை இருக்குது. ஒருத்தருக்கு 29 எம்பிக்கள் அதிகம் தேவை, இன்னொருத்தருக்கு 2026 ஆட்சி பிடிக்கணும். அந்த தேவைகள் அடிப்படையில் தான் சேர்ந்துருக்காங்க. அதில் கூடுதல் பலமாக நமக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது பாமக தேமுதிக இருந்தாலும் அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 நான் சொன்னேன்ல, பெருவெற்றி திமுக கிடைக்காட்டினாலும் பல இடத்துல இவங்க இழந்தாங்க தொகுதிகளை அதிமுக அப்படின்றதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, 2 கட்சி வாக்குகள் தோல்விக்கு காரணமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா, ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று மக்கள் நீதி மையம். 2 பேரும் ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 12,000 8,000 இப்படி வாங்கியிருந்தாங்க. இது வெற்றி தோல்வியை பாதிச்சுது. இதில் மக்கள் நீதி மையம் முற்றிலும் கரைந்து போய் இன்றைக்கி அவர் அறிவாலய வாசலில் நிற்கிறார். அப்போ மக்கள் நீதி மையத்துக்கான வாக்குகள்ன்றது இப்போ இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. ஆனால் 2024 8% வாக்கு வாங்கினா சீமான் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். அப்போது சீமான் ஒரு பக்கம், தாவேகா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது பேசி வந்ததுன்னா அதுவும் யூஸ் ஆகும் அப்படின்னு. அப்போ தாவேகாவை என்டிஏக்குள்ளே கொண்டு வர பொறுப்பை அமித்ஷாவும் கையில் எடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவல். அப்போ தாவேகா ஒரு வேளை வருது அப்படின்னா தாவேகா லாபம். அப்படி ஒரு வேளை தாவேகா வரலன்னா நாம் தமிழர் கட்சியும் ட்ரை பண்ணுவோம். இந்த 2 முயற்சியிலும் தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. அதனால தான் அந்த 2 பிரம்மாண்ட கட்சிகள் வரும் அப்படின்றாரு. அதில் ஏதாவது ஒன்று ஓகே ஆகுன்ற நிலைமை தான் போய்கிட்டு இருக்குது.
இப்போ ஆல்ரெடி வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சூழல்ல அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நான் தான் முதல்வர் அப்படின்னு அன்புமணி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வந்தார். 2026 சிறுத்தைகள் ஆண்டுன்னு சொல்லிட்டு திருமாவளவன் நான் தான் முதலமைச்சர்னு வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாம் முதலமைச்சர்னு கிளம்பி வருவாங்க. கல யதார்த்தம் எதுன்றது தான் பார்க்கணும். அந்த டைமில் வந்து நம்மளால் இப்போ முடியாது. ஏன் வைகோ வரல? வைகோ 93 திமுகலேருந்து பிரிஞ்சப்போ பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய முக்கியமான ஆட்கள்லாம் அவர்கிட்ட போயிட்டாங்க. கிட்டத்தட்ட செங்குத்தான பிளவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளவு. கலைஞர் கிட்டத்தட்ட ஆடி போயிட்டார். அப்போது வைகோ வந்து இளைஞர்களில் அதிகம் ஈர்க்கிற தலைவராக இருந்தார். அவருடைய டேட்டே கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் கூட அவர் டேட் கிடைக்காது. கலைஞர் இல்லை, அடுத்த டேட் யாருன்னா வைகோ அப்படின்ற அளவுக்கு திமுகவில் பெரிய அளவில் செல்வாக்காக இருந்தார். அது இல்லாமல் விடுதலை புலிகள் இது மற்ற விஷயங்கள்லையும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. அப்படிப்பட்ட வைகோ மதிமுக ஆரம்பித்த பிறகு நான் தான் முதலமைச்சர் நின்னார். அவர் அந்த டைமில் வந்த மூப்பனாரையோ ராமதாஸையோ அவர் ஏற்றுக்கல. நான் தான் முதலமைச்சர் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் இருக்காருன்னு கலைஞர் அதை பயன்படுத்திக்கிட்டார். 96 திமுக பெருவெற்றி. அன்றைக்கி முதலமைச்சர் நான் தான் சொன்னேன் வைகோ. அதுக்கப்புறம் நான் தான் முதலமைச்சர் நின்னார். கலைஞர்கிட்ட போனார், ஜெயலலிதாட்ட போனார், அப்படி போனார் இப்படி போனார். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்காரு. அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். வரும்போது நாங்கள் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு வரமாட்டாங்க. வரும்போது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வாங்க. இப்போ தாவேகா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் அவங்களுடைய நிலைமை அதுக்கேற்ற அளவுக்கு கட்சியை கட்டமைத்து ஸ்பீடு பண்ணி ஒரு வேகமான கட்சியாக கொண்டு போனால் நம்ம கூட நம்பலாம். சரி, இவர்களும் டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஸ்டார்டிங்கே செல்ஃப் எடுக்கலையா, ரேஸில் எல்லா வண்டியும் கிளம்புது. இந்த 2 வண்டியும் இறங்கி ஓட ஆரம்பிச்சிச்சு. இவங்க ஒன்றும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 70 வயதை கடந்த 2 தலைவர்கள், ஒருத்தர் ஆட்சியில் இருக்கார், பவர்ஃபுல்லு, 234 தொகுதியிலும் அவங்களுக்கு பக்காவாக இருக்குது, ஊர்தோறும் தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் ஒன்றிணைவம்பா ஓரணியில் தமிழான்னு ஏதோ ஒன்று ஊட்டிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் வேலை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பிக்கிறாரா இல்லையா? இங்கே 72 வயதை கடந்த எடப்பாடி பழனிசாமி, ஏப்ரலில் தானே தேர்தல், மொல்லமாக ஜனவரியில் ஆரம்பிப்போம், நீங்கள் எல்லாம் பண்ணுங்கப்பா நான் உட்காந்துட்டு இருக்காரு. 8 மாதம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ இவங்க 2 பேர் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 50 வயது இளைஞர், நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும்? சினிமா ரிலீஸ் மாதிரி கடைசியாக அந்த இதுக்கு வந்தாரா, ஆர்ப்பாட்டத்துக்கு? இதோட ஆகஸ்ட் 25க்கு வருவார். ஒரு அரசியல் கட்சியில் இப்படிலாம் இருக்கவே முடியாது. நீங்கள் ஜெயலலிதாவை சொல்லுவாங்க வீட்டில் இருந்து அரசியல் பண்ணாங்க அதுன்னு. ஆனால் தேர்தல் நேரம் வந்தால் ஜெயலலிதா 5 ரவுண்டு வந்துடுவாங்க. இவங்க ஆரம்பித்துக்குள்ளே ஜெயலலிதா 5 ரவுண்டு வந்துடுவாங்க. ஜெயலலிதா சென்னையை முடிக்கும் போது இவங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டை. இவங்க வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் போது அவங்க பட்டியல் வெளியிட்டிருப்பாங்க. இதுதான் ஸ்பீடு. இந்த ஸ்பீடு இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், மக்களை நோக்கி நகர முடியும். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க எல்லாருமே இப்போ சீக்கிரமா பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆரம்பிக்கல அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்லாம் ஒரு 4 மாசம் முன்னாடி தான் வந்து பிரச்சாரம்லாம் மறைமுகமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ தமிழகம் வெற்றி கழகம் போட்டியிட போகுதுன்னு சொன்ன உடனே அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் 8 மாசம் 1 இயருக்கு முன்னாடியே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால அதோட தாக்கம் அப்படின்னு சொல்றாங்களே. தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால அதனுடைய தாக்கம் இவங்களாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த முயல் ஆமை கதை மாதிரி நான் போனால் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு உட்காந்து தூங்குறீங்க. ஆமை மொல்லமாக நடந்து வருது, கடைசியில் ஆமை ஜெயிக்க போகுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி எது இப்போதைக்கு? டிஎம்கே. இளைஞர்கள் அதிகம் கவர்ந்து அதிகம் கொண்டு இருக்க கட்சினா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனா மாற்று எதிர்பார்க்குறாங்க, அவங்களும் வந்து தமிழக வெற்றி கழகம். எல்லா கட்சியிலையுமே இளைஞர் அணி, மகளிர் அணி எல்லாம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கா? ஏன் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்கே அதிகமாக சிறுவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இருக்க கட்சி மாணவர் அணி இருக்கா? ஏன்? அப்போ நாங்கள் தான் எல்லாம் சொன்னால் ஒரு கட்சியை அரசியலில் ஈடுபடணும்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு தன்மைகள், அந்த அணிகள் அமைச்சு ஒரு போர் நடக்குதுன்னா போருக்கு வியூகம் தேவை. வெறுமனே படை வீரர்களை வச்சுக்கிட்டு எல்லாம் சண்டை போடுறான்ப்பா, அந்த டைமில் வாங்கப்பா எல்லாம் அன்றைக்கி வந்துருங்கப்பா போர் நடக்குது அந்த இடத்துக்கு வந்துருங்க நடத்திக்கலாம்னா நடக்குது. அது முன்னாடி பயிற்சி, கவாத்து பயிற்சி, வால் பயிற்சி, வேல் பயிற்சி,
அதுக்கு தலைவன், அவன் தலைவன் கட்டளை இட்டு அந்த கட்டளை காட்டுற மாதிரி இயங்குறது, இது எல்லாம் தான் பயிற்சி. களத்துக்கு போகிறது எங்கே இருக்குது? இது வரைக்கும் மக்கள் நீதி தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்குது? அப்படியே ரிப்ளிகா, டிஎம்கேவுடைய ரிப்ளிகா. தீர்மானம் போட்டால் கூட திமுகவுடைய தீர்மானத்தை எடு, அதுக்கு மேலே கீழே போடு, ஆல்டர் பண்ணு, அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. கொள்கை தலைவர் காமராஜர்ன்றாங்க. காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசின இதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க. இவங்க எங்கே ரியாக்ட் பண்ணாங்க? டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அரசியல் கட்சியில். நேற்று 37 தொகுதிகள் போயிட்ட எடப்பாடி பழனிசாமி அதோடு முடிச்சுட்டு அடுத்த இது அடுத்து நகர்றதா இருந்தது, கொஞ்சம் கேப் விட்டு. இந்த எழுச்சி இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு இளைஞர்கள் எல்லாரையும் திரட்டி வச்சு இவங்க சிறு குறு தொழிலர்கள், கல்வியாளர்கள், அவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு போர்வையில் உட்கார வச்சு கேள்வி கேட்க விட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களால் தனியாக அந்த மாதிரி சந்தித்து பதில் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே இவர் என்ன சொல்கிறார்? நான் வந்தேன்னா இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் வந்தேன்னா அந்த அதிகாரிகளை விட மாட்டேன், நான் வந்தேன்னா இப்படி நடவடிக்கை எடுப்பேன், நான் வந்தால் அந்த நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்றுவேன், நான் வந்தால் அந்த நெசவாளர்கள் இது பண்ணுவேன், நான் வந்தால் தாலிக்கு தங்கத்தை மீண்டும் கொண்டு வருவேன், கூட பட்டுப்புடவும் கொடுப்பேன். இவர் நான் வந்தால் அதை பண்ண இது பண்ணது. விஜயால் சொல்ல முடியுதா? நான் வந்தால் அவரு தான் நான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், கண்டிப்பா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்காது, நான் முதல்வர் ஆனால் இதை செய்வேன், நான் முதல்வர் ஆனால் இதை விட மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா விஜய்? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? தன்னம்பிக்கை இல்லை. முதல்ல நம்ம நம்பணும், நான் முதல்வர் ஆனால் அதை பண்ணுவேன்னு. அப்போ தான் கீழே இருக்கிற தொண்டை நம்புவோம். கீழே இருக்கிறவன் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கிறான். நீ பாரு, நம்ம ஏதாவது போடுறோம், இது மாதிரி பேட்டி கொடுக்குறோம், அது கீழே வந்தால் சொல்கிறான், ஏய் டிவிக்கே தான் நான் 2026 டிவிக்கே இந்த விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு. அது மட்டும் சொல்லிட்டு இருந்தால் போதாது. நம்ம வளர்ச்சி என்ன, யதார்த்தம் என்ன, கல நிலவரம் என்ன, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அண்ணாமலை சொல்லியிருந்தாரு, நான் தான் முதல்வர். அண்ணாமலை ஆர்மி எல்லாம் என்ன சொன்னாங்க? அண்ணாமலை தான் முதல்வர், பாஜக தனித்து நின்றுங்கன்னா ஆச்சு. அவர்களுக்கு தெரியும் தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்துருந்தா பாஜக முடிஞ்சது கதைன்னு. 4% வாங்குவாங்க, ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்கன்னு தெரியும். அண்ணாமலையே கரடியாக கத்தினாலும் நடக்கும்னு தெரியும். அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க? கள நிலவரம் என்ன, அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் இந்த தேர்தலும் பார்லிமெண்ட்லையும் ஏதோ சாதிக்க முடியும், இந்த பர்சன்டேஜ்லாம் பார்க்குறாங்க. அப்போ இறங்கி என்னங்க வேணும்? எங்கள் அண்ணாமலை எங்கள் அம்மாவை திட்டாருங்க, ரொம்ப எங்கள் பொதுச்செயலாளர் மறைந்த பொதுச்செயலாளர் பேசிட்டார், என்ன பண்ணணும்? அவரை நீக்கணும். ஓகே, நீக்கிறேன். டிடிவி ஓபிஎஸ் கதையை நீங்கள் பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு கட்சிக்குள்ளே தொல்லை கொடுத்துருந்தார். டிடிவி ஓபிஎஸ்ஸை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அது எங்கள் சொந்த பிரச்சனை. சரி சொல்கிறேன், சொன்னாரா இல்லையா? உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை நீக்கிறாரு, அது அவங்க சொந்த பிரச்சனைன்ட்டு போயிட்டார். அப்போ என்னென்னா தேவை அவர்களுக்கு தெரியுது, கலர் நிலவரம் இப்படி இருக்குது, நம்ம வர முடியாதுன்னு. இதுக்கு தாவேக்காக தெரியல, என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியும் நமக்கு ஓட்டு விழுந்துடும். அதுன்னு முதல்ல ஒரு தேர்தலில் கஷ்டங்க. தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டம். உங்களை அங்கேயே காலி பண்ணுவாங்க. டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி, இந்த விஷயத்தில் அவங்க பயங்கரமான ஆட்கள். இவங்க கையில் கட்சி ஆளுகின்ற கட்சி 2 விஷயம் உங்களை நாமினேஷனில் ஃபெயில் பண்ணி விட்டு போடுவாங்க. அது இல்லை இது இல்லைன்னு. நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதே ஒரு கலை, அதில் மாஸ்டர் பட்டம் வாங்கினவங்க 2 பேரும். அப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் ஆகலாம். எதுவுமே இல்லை, தேட்டரில் இது பண்ணோம், மன்ற வேலைகள் பார்த்தோம், மக்களுக்கு சேவை செஞ்சோம், பாய் கொடுத்தோம், தரதானி கொடுத்தோம், அதெல்லாம் நம்ம மறுக்கல. அது மட்டுமே அரசியல்னா அது அரசியல் இல்லை. அரசியல்ன்றது வேறு. ஒரு தேர்தல் ஆரம்பிச்சிச்சுன்னா பாருங்கள், தேர்தலில் அலுவலகம் போகிறதுக்கே சண்டை போடணும், பிரச்சாரம் பண்ண விட மாட்டான், போலீஸ் பர்மிஷன் தர மாட்டாங்க, அவங்களுக்கு தருவாங்க. நீங்கள் போகிற தெருவில் குறுக்கால விட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. டே டு டே நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும், சப்ஜெக்ட் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும், அரசியல் தெரியணும். நீங்கள் ஆர்ப்பாட்டத்திலேயே உங்கள் கையில் தூக்கி கொடுத்த இது அஜித்குமார் மரணத்திலே 2 நிமிஷம் தானே பேசுகிறீங்க. இன்னும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள்கிட்ட ரசிகர்கள் பயங்கரமாக திரண்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்னு தானே சொல்கிறீங்க. அங்கே எவ்வளோ பேர் வந்தாங்க? 10,000 பேர். நீங்கள் சொல்கிறீங்க சென்னையில் மட்டும் 10 லட்சம் தொண்டர்கள் எங்களுக்கு இருக்காங்கன்னு. முதல் தடவையாக விஜய் வருகிறார். எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும்? குறைந்தது 50,000 பேரை தட்டி இருந்தா சென்னை அன்னைக்கு. அவரு அறிவிப்பு இல்லாம வந்தாரு. எதா வேணா வரட்டங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்க விஜய் வரப்போறான்னு. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ நீங்க ஒரு 50,000 பேரை திரட்டணுமா வேணாமா? 50,000 பேர் திரட்டினால அது ஒரு 2 லட்சம் மாதிரி தெரியும்.
பார்க்குறதுக்கு. அப்படியே பிரம்மாண்டமாக தெரியும். நீங்கள் அந்த விக்கிரவாண்டி மாநாடு பார்த்தீங்கல்ல, அதில் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த மாநாடு உள்ளது சேர் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அது எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1,00,000 பேர். கரெக்டாக 50,000. கரெக்டாக 50,000. ஆனால் அந்த சேரு இதெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு 1,00,000 2,00,000 மாதிரி தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 50,000 பேர் தட்டினீங்கன்னா அந்த சைடு அண்ணா சமாதி வரைக்கும், இந்த சைடு போர் நினைவு சின்னம் வரைக்கும் கூட்டம் அப்படியே அலமோதி இருக்கும். அப்போ அரண்டு போயிருப்பாங்க, பயங்கரமான ஆளுப்பா விஜய் அப்படின்னு. அது வந்து எதிரொலிக்கும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டு பிரச்சனை அது இதுன்னு பேசுனீங்கன்னா விஜய் பெரிய தலைவர் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி அடிக்கிறார் பாருப்பா. சீமானுக்கு ஏன் பேர் சொல்லுங்க? மற்ற தலைவர்களுக்கு ஏன் அந்த பேர் இருக்கு? நல்லா பேசுகிறார். அண்ணாமலை எப்படி ஒரு வருஷத்தில் ஆளானார்? பேச்சு தானே, பேச்சு, ட்விட்டரு, டே டு டே அரசியலை கையில் எடுத்தது. அவர்னா ஐபிஎஸ் தானே, ஆனால் அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார்ல. இது இங்கே இல்லைன்ற. அதனால் பிரம்மாண்டம் நாங்கள் தான் ஆட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க தாவேக்கா வந்து அவர் தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. அவர் எப்படி இவரோட வருவார்னா வருவாங்க, வேறு வழி கிடையாது. அப்படி வர முடியாதுன்னு நான் அப்படி தான் இருப்பேன்னா, வைகோவுக்கு 1996 வைகோவுக்கு என்ன கதியாச்சோ அந்த கதி தான் கிடைக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, 20% வச்சுக்கிங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க 20% நாங்கள் வாங்குவோன்னு. ஒரு தொகுதியில் 35 38 40 வரைக்கும் வாங்குறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. 30 35 வாங்குறவங்க 2வது இடத்துக்கு வர்றாங்க. 20% இருக்கவங்க எங்கே இருப்பாங்க? 3வது இடத்துல இருப்பாங்க. எம்எல்ஏக்கள் கிடைக்க மாட்டாங்க. வெறும் நீங்கள் இப்போ சீமான் எப்படி இருக்கார்? 8%. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 16,000 12,000. மக்கள் பிரதிநிதி எங்கேயுமே இல்லை. 6 தேர்தல் அந்த மாதிரி தான் ஆயிடுவாங்க.